ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு வந்து. இன்னைக்கு நான் எல்லாத்துக்குமே பிடிச்ச கடாய் பன்னீர் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 3 வகையான கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், வெங்காயத்தாள் எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் நான் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த வெங்காயத்தாளையும் கட் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு கேஷ்யூவையும் தக்காளியும் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி பொடியும் உப்பும் போட்டு இந்த பன்னீரை மட்டும் ஒரு டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை வேணாம். ஃப்ரை பண்ணி வச்சு அதே ஆயிலில் இந்த 3 வகையான கேப்சிகமும் இந்த ஆனியனை வந்து லேயராக கட் பண்ணி அதையும் போட்டு நல்ல ஒரு ஒரு குக் பண்ணி வச்சு அதை எடுத்துருங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டு இந்த வெங்காயத்தாலையும் அந்த ஸ்வீட் கார்னையும் போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் தூள், நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி, அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு மேலே அப்படி க்ரஷ் பண்ணி விடுங்க கஸ்தூரி மேத்தியை. இப்போ நல்லா ஈவனாக குக் ஆகி வர நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நம்ம முடிக்க போகிற ஸ்டேட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், மல்லியில் தூவி விட்டு ஆரிகனோ இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் அப்படி தூவி விடுங்க. வேணால் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். இப்போ அருமையான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.